இந்த நாளையிலேயே விவசாயத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக நம்ம டெய்லி எல்லா மக்களுக்குமே டெய்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம மேலே இருந்த கடமை. என்ன கிடச்சுன்னா, விவசாயம் செய்கிறவங்க நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும். விவசாயம் செய்கிறவங்க கண்ணீர் வடிக்கக்கூடாது. விவசாயம் செய்கிறவங்க கற்றுக்கு பயந்து நடக்கணும். அதனால் அது மாத்திரம் இல்லை, அவங்க விதைக்கிற ஒவ்வொரு விவசாயமும் ஆசீர்வதிக்கப்படணும். மழை வந்துடக்கூடாது. அதனால் நிறைய காரியங்கள் அவங்களுக்கு நஷ்டமாயிடும். காற்றடிச்சா மழை வாழைத்தோட்டத்தை சரிஞ்சிடும். மழை வந்தால் வாழைத்தோட்டம் சரிஞ்சிடும். மழை வந்துச்சுன்னா பதியெல்லாம் கீழே விழுந்துடும். நஷ்டமாயிரும். அதனால் அது எல்லா நேரமும் அவங்க பயப்படுவாங்க. மழை வந்துச்சுன்னா உப்பளம் வச்சுருக்கிறவங்களுக்கு உப்பளத்தில் நஷ்டமாயிரும். இப்படி விவசாயம் செய்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்க பண்ணுகிற எல்லா விவசாயத்தையும் கர்த்தருடைய கரம் இருக்கணும். மழைகள் நல்ல ஆசீர்வாதமான வரட்டு. அதுக்காக பயங்கரமான மழைகள் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கணும். தேவ சமூகத்தில் பூர்த்தி பிப்பின் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, விவசாயம் செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஏசப்படைய கருத்தில் வைக்கிறையா. அவங்களே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, அவங்க விதைக்கிற விதைகள் ஆண்டவரே, நடுகிற தோட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, மழைகள் தகப்பனே, காற்றுகள் தகப்பனே, அதுக்கு அழித்து விடாதபடி கர்த்தர் அதை பாதுகாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. அதுக்கு தகுந்த காற்று அனுப்புங்க, அதுக்கு தகுந்த மழை அனுப்புங்க. அது தோட்டம் அழிக்கப்படாதபடி தேவாதி தேவனே, அவங்க விதைக்கப்பட்ட அந்த தகப்பனை ஸ்தோத்திரையா நெற்பயிர்களாம் ஆண்டவர் எல்லா தோட்டங்களும் தகப்பனை ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, விவசாயம் செய்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. நம்முடைய பலத்தை கருத்தில் வைக்கிறையா. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரப்பா. விதைச்ச விதை நிமித்தம் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்படணுயா. ஆண்டவரே, அவங்க நிறைய கற்பனைகளை வைத்து அந்த விவசாயத்தை செய்வாங்க தகப்பனை. ஆனால் தகப்பனை இந்த மலைகளோ காற்றுகளோ ஆண்டவரே இந்த தோட்டங்களை அழிக்கும் போது கர்த்தாவே அவங்களுடைய தகப்பனை ஏன் இருக்கணும் மறிக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு போயிடலாம் விசுவாச தகப்பனை. ஆண்டவர் இப்படிப்பட்ட அழிவுள்ள மலைகள் வராதபடி, அழிவுள்ள காற்றுகள் வராதபடி கர்த்தாவே, அழிவுள்ள தகப்பனை ஸ்தோத்திரம். எந்த காரியத்திலையும் பிள்ளைகள் விதைச்ச விதையில 100 மடங்கு தகப்பனை அறுவடை செய்யும்படியாக நீர் கிருபை கொடுக்கும்படியான ஜெபிக்கிறேன். உலகம் முழுவதும் விதைக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனை. விதைக்கிற விதையை ஆசீர்வதிங்க தகப்பனை. ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை அந்த மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தோட்டங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டுமையா. காய்கறி தோட்டங்கள், பழத்தோட்டங்கள், வாழை தோட்டங்கள், தென்னந்தோப்புகள் தகப்பனை, நெற்பயிர்கள், கத்தாய் பயிர் வகைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து கொடுங்க. உடைய பிள்ளைகளை தேவக்காரன் பொறுப்பெடுக்க முடியாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனை ஆமென். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் தகப்பனை நோக்கி தேட கிருபை செய்யுங்கப்பா. உண்மை தேடுகிற பிள்ளைகளை என் கர்த்தனை தகப்பனை கை தூக்கி நிறுத்தி தகப்பனை உங்களை பரிசுத்தப்படுத்தி தகப்பனை நீ வாழ வைக்கிற தேவனல்லவா. எல்லா வாலிபர்களும் உண்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. வாலிப சகோதரிகள் உண்மை நோக்கி பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் பெற்றோர் கீழ்ப்படுத்தி நடக்க உதவி செய்யுங்க தகப்பனை. நண்பர்கள் பேச்சுக்களை கேட்காதபடி கர்த்தாவே, பெற்றோர்களின் ஆலோசனைகளை, பெரியவங்க ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க கர்த்தருக்கு தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.